ஹலோ ஒன் நவீன் வெல்கம் ஆச்சு. ஸோ இதோட என்ன பார்க்க போறோம்னா L2 எம்புரான், அதாவது லூசிஃபர் 2 எம்புரான் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ட்ரெயிலர் பேர் சொன்ன லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன். ரிவ்யூன்றது மட்டும் தான் பண்ணல. டைம் பண்றேன், செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அது வரைக்கும் ஸ்டே டியூன். அது வரைக்கும் நம்ம இந்த L2 எம்புரானோட ரிவ்யூ பார்த்துருவோம். ஆப்வியஸ்லி நம்ம மோகன்லால் சார், பிருத்திவிராஜ் சார் இவங்களாம் வந்துட்டு ரிலீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முக்கியமாக வந்துட்டு நம்ம மஞ்சு வாரியர், ஓகேவா? மஞ்சு வாரியர், டொவினோ, விவேக் ஓப்ராய், சானியா யப்பன், இந்த படத்துல சூராஜ் இருக்காரு. இவங்கலாம் வந்துட்டு ஒரு மெயினான இவன் சப்போர்ட்டிங் கேரக்டரா இருந்தா கூட அந்த சப்போர்ட்டிங் கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ், அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்குள்ள அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் அல்டிமேட்டா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ இவன் வந்து டொவினோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும், பட் வந்து அது பெரிய ஒரு பிளான் பண்ணணும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும் அது கேரக்டர். மஞ்சு வாரியரோட கேரக்டர் வந்துட்டு அதுவும் ஒரு மாதிரி சட்டிலா இருக்கும், பட் அவங்களுக்குன்னு ஒரு சீன் வந்துட்டு வேற லெவலில் ஒன்று இருக்கும், மாசா ஒன்று இருக்கும், நல்லா இருக்கும்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. படம் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஓகேவா? கதை ரொம்ப சிம்பிள், கண்டினியூஷன் தான். பட் அந்த படத்துல லூசிஃபர்ல வேற மாதிரி ஒரு ஸ்டாரி பிளாட் போவோம், ஓகேவா? இது வந்துட்டு ஒரு மாதிரி குளோபல் வைஸ் ஒரு மாதிரி பெருசா போவோம், வேர்ல்டு வைட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒன்று போவோம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வந்திருக்கு, இதை வந்துட்டு லூசிஃபர் தான் வந்துட்டு காப்பாற்றணும்ப்பா உலகத்தை, அந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு லூசிஃபரே வருவாரு, ஓகேவா? படம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம். கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்து மோகன்லால் சார் வர நீங்க மினிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணா கூட அவ்வளவு வராது. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷமா 45 நிமிஷமா அவ்வளவுதான் அவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸே இருக்கு. அது வரைக்கும் லூசிஃபரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது நிஜமா லூசிஃபர் இப்படி அப்படி இப்படின்னு அந்த கேரக்டர் மாஸ் ஏத்திருக்குன்னு, அந்த கேரக்டர் எவ்வளவு பெரிய மாசான ஒரு கேரக்டர், இம்பார்ட்டன்ட் கேரக்டர், டயலாக் மூலமா டெலிவரி பண்றாங்களா, ஓகேவா? அது ஒரு மாதிரி எனக்கு ஓவர் ரேட்டடா இருந்துச்சுங்க, சரிங்களா? லூசிஃபர் தான்டா, சரி மாசான கேரக்டர் தான், அதுக்கேண்டா ஓவரா பண்றீங்க? ஓகே, ஒத்துக்கிறேன். அந்த கேரக்டர் மம்முட்டி சார் மோகன்லால் சார் பிளே பண்ணனாலதான் இப்படி நீங்க மாசம் ஏத்துறீங்களா, அந்த மாதிரி டவுட் இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ்ல அந்த கேரக்டர் மேமாங்க அது வந்துட்டு ஒரு மாசான கேரக்டர், ஓகேவா? அவர் வரப்போ மோகன்லால் அந்த கேரக்டர் வரப்போ அதுக்கான தேவையான அந்த ஃபைட்டு, அந்த மாசான சீன்ஸ், ஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது கண்டிப்பா வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? இன்க்ளூடிங் மீ. நான் கூட ஃபேன் இல்லைன்னா கூட அந்த அந்த சீன்ஸ்ல சீக்வன்ஸ்லாம் நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருப்பா அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மற்றபடி இந்த ஸ்டாரி வந்துட்டு அப்படியே ஃபுல்லா பாலிட்டிக்கல் வைஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. நான் ட்ரெயிலர்லேயே சொன்னேன், இந்த மாதிரி ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த ரொம்ப பாலிட்டிக் பேசுற படம் தான். நம்மளுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். நீ வந்துட்டு பாலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு அது ஒத்து வராதுப்பா. பாலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது, ஓகேவா? பாலிட்டிக்காலுக்கு தான் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாரி பாலிட்டிக் வைஸ் ஸ்டாரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு செட் ஆகாது நிஜமா. அதனால என்னால ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடியல. எந்தெந்த கேரக்டர் வந்துட்டு செம்ம மாசா ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஓகேவா? ஸ்டாரி வைஸ் வந்துட்டு நான் குறைவா தான் என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ நான் எக்ஸைட்டடா ஆகல. அந்த முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ற விதம், அவங்க அந்த சீன்ஸ் வரப்போ வந்துட்டு நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்ட்டு. மற்றபடி இந்த படத்துல டேக் அவேன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை, எனக்கு இல்லை, ஓகேவா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்து பிடிக்கல கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் பாய்.